இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கிறீர்கள். நாமல் ராஜபக்ஷ இப்படி சொல்கின்றார்: என்னை சிறையில் அடைத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாவற்றிற்கும் முன்கூட்டியே திட்டமிட்டுள்ளோம். கிராம மட்டத்திலிருந்து மாவட்ட மட்டம் வரை கட்சியின் செயற்குழுக்கள், அமைப்புகள், கூட்டங்கள் அனைத்தும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான திட்டம் தயாராக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, என்னை சிறையில் அடைப்பது அவ்வளவு சுலபமாகவும் இருக்காது, அடைத்தாலும் பரவாயில்லை என்று தான் நாமல் ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினர் இன்று தெரிவித்திருக்கின்றார். அதே போல இன்று நாமல் ராஜபக்ஷ ஒரு வழக்கிற்காக நீதிமன்றம் வந்து சென்றும் அவர் குறிப்பிடுகின்றார், நீதிமன்ற நடவடிக்கைகளில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது, ஆனாலும் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் மீது எனக்கு துளியளவேனும் நம்பிக்கை இல்லை. இது இலங்கை போலீஸ் அல்ல, மாறாக இது பெலவத்த ஜேவிபி போலீஸ் என்று போலீசாரையும் ஒரு குற்றம் சுமத்துகிறார். இப்படி இருக்கிற நிலையில் இன்று நாமல் ராஜபக்ச அவருக்கு தெரியும் ஏதோ எதிர்வரும் நாட்களில் நடக்கப் போகின்றது என்பதை முன்கூட்டியே அவர் அறிந்திருப்பதை போலத்தான் நாமல் ராஜபக்சனுடைய கதையிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், அவரை சுற்றியும் நிறைய வழக்குகள் இருக்கின்றது. பிரதானமான வழக்கு என்றால் கிறிஸ் தொடர்மாடி குடியிருப்பு. அந்த தொடர்மாடி குடியிருப்பின் சம்பந்தமான வழக்கும் இப்பொழுது விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது. இதில் அதாவது நாமல் ராஜபக்சவுக்கு பணம் கொடுத்ததாக இந்தியாவில் இருப்பவர்கள் சிலரும் இருக்கிறார்கள். அவர்களை சாட்சி வழங்க அழைத்திருக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் வருவதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்கின்றது. அது சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுத்து செல்லப்படுகின்ற நிலையில் இன்று இவர் பணச்செலவை, அதாவது மணி லாண்டரிங் சம்பந்தமான ஒரு வழக்கிற்கு தான் நீதிமன்றத்திற்கு வருகை தந்தார். வந்த நாமல் ராஜபக்ச தான் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் பார்ப்போம் இந்த வழக்கின் பின்னணி என்ன என்பது குறித்து. நாமல் ராஜபக்ச தொடர்பான பண மோசடி வழக்கில் புதிய நீதிமன்ற முன்னேற்றம் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. அதேவேளை அவர் கூறிய அரசியல் கருத்து இன்று அரசியல் மேடைகளில் ஒரு வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் 15 மில்லியன் ரூபாய் முதலீடு தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட 4 எதிராக வழக்கு நடைபெற்று வருகின்றது. இந்த முதலீடு என் கன்சல்டன்ட்ஸ் நிறுவனத்தில் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. வழக்கு மீண்டும் அக்டோபர் 29ஆம் தேதிக்கு விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. 2 தனியார் வங்கிகளின் கணக்குகளை ஆய்வு செய்து கூடுதல் தகவல்களை பெற சிஐடி நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்துள்ளது. அதனை ஏற்று நீதிமன்றம் புதிய விசாரணை தேதியையும் வழங்கியிருக்கின்றது. சட்டமாதிபர் திணைக்களத்தின் நடவடிக்கைகள் என்ன இந்த வழக்கு சம்பந்தமாக என்று பார்த்தால், விசாரணை ஆவணங்கள் ஏற்கனவே சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதுவரை இறுதி சட்ட ஆலோசனை அல்லது வழக்கு தொடர்பான அறிவுறுத்தல் கிடைக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வழக்கு விசாரணையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. பார்த்தீர்களா? இப்படி பல வழக்குகளுக்கு சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து எந்தவிதமான பதிலும் இல்லாத காரணத்தினால் இது மாத்திரமல்ல, இவ்வாறான பல வழக்குகள் எழுபற நிலையாகத்தான் இருக்கின்றது. சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் நீதிமன்றத்திற்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும், உரிய ஆதாரங்களை திரட்டி அவற்றை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த வேண்டும். அதில் இருக்கின்ற தாமதத்தின் காரணமாகத்தான் வழக்குகள் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது. இது ஒன்றுதான், இந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கின்றது. இப்பொழுது இந்த காலகட்டங்களில் இந்த வழக்குகள் இழுப்பற நிலையில் இருப்பதற்கு காரணம் என்ன? கால தாமதமாவதற்கு காரணம் என்ன? 11 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருப்பதற்கு அந்த காரணங்கள் எல்லாம் இப்பொழுது பேசு பொருளாக இருக்கின்ற நிலையில் தான் இந்த வழக்கும் இப்பொழுது இவ்வாறு பேசப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பான முறைப்பாடு முதலில் 2015ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் 11 ஆண்டுகளுக்கு பிறகும் வழக்கு இன்னும் முழுமையாக முடிவுக்கு வராதது குறித்து கேள்விகள் எழுந்திருக்கின்றது. 11 வருடங்கள் ஆகியும் இன்னமும் இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்கப்படவில்லையா, அல்லது ஒரு விசாரணை நடவடிக்கைகள் அடுத்த கட்டத்திற்கு செல்லவில்லையா என்ற பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமல் ராஜபக்சனுடைய இந்த வழக்கு சம்பந்தமாக சிவில் செயற்பாட்டாளர் ஒருவர் இவ்வாறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அந்த கருத்துக்களை அவர் சொன்ன விதமாகவே நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றேன். பாருங்கள்.
2015 ஜூலை 28 ஊழல் எதிர்ப்பு செயற்பாட்டாளர் வசந்த சமரசிங்க FCIDயில் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த முறைப்பாடு நீதிமன்ற வழக்காக வருவதற்கே 2026 வரை சுமார் 11 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இவ்வளவு காலம் கடந்தும் இன்னும் சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்தில் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை. இது என்ன நடக்கின்றது? சட்டமா அதிபர் திணைக்களம் தூங்குகின்றதா என அந்த நபர் அவருடைய சமூக வலைத்தளத்தில் வெளியிட்ட காணொளியில் கேள்வியாக கேட்டிருக்கின்றார். இன்று அதே கேள்வியை மக்களும் பல இடங்களில் கேட்கும் ஒரு நிலை உருவாகி இருக்கின்றதையும் மறக்க முடியாது. முந்தைய நீதிமன்ற நாளிலும் சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து எங்களுக்கு இதுவரை எந்த மேலதிக அறிவிப்பும் கிடைக்கவில்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது. இதை பார்த்தால் குற்ற புலனாய்வுத்துறை அதாவது CID மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஒரு வேகத்தில் செயல்படுகின்றன. ஆனால் சட்டமாதிபர் திணைக்களத்தின் வேகம் மிகவும் மந்தமாக இருக்கின்றது. முயலும் ஆமையும் கதையைப் போலத்தான் CID முயலைப் போல வேகமாக ஓடுகின்றது. லஞ்ச ஊழல் விசாரணை திணைக்களம் முயலைப் போல வேகமாக ஓடுகின்றது. சட்டமாதிபர் திணைக்களம் ஆமையைப் போல் மெதுவாக நகர்கின்றது என்று ஒரு ஒப்பீட்டு அளவிலே இந்த திணைக்களங்கள் குறித்தும் இந்த விசாரணை திணைக்களங்கள் மற்றும் அரசு திணைக்களம் சம்பந்தமாக இந்த நபர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகையால் இப்பொழுது நாமல் ராஜபக்சவினுடைய இந்த வழக்கு சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்படுகின்ற நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களம் உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும். இது சம்பந்தமான முழுமையான அறிக்கைகளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும். இந்த மாதிரியான நிறைய வழக்குகள் இருக்கின்றது. நாமல் ராஜபக்ஷ, யோஸ்த ராஜபக்ஷ, ரோஹித் ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, சிராந்தி ராஜபக்ஷ, கோட்டாபே ராஜபக்ஷ, பெசில் ராஜபக்ஷ, இப்படி ராஜபக்ஷ குடும்பத்தில் எல்லோருக்குமே பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது தற்போது அரச ஆட்சியில் இருக்கின்ற NPP JVP-யினராக இருக்கலாம், SJB-யாக இருக்கலாம், இதற்கு முன்பதாக UNP-யாக இருக்கலாம். இவர்கள் அனைவருமே ராஜபக்ஷக்கள் மீது அடுத்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள். அப்படி என்றால் எப்போது இவையெல்லாம் நிரூபிக்கப்படும்? தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் என்று இருந்தால் இந்த குற்றச்சாட்டுகள் எப்போது நிரூபிக்கப்படும்? தற்போதைய அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபித்து இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தக்க தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும், இவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்ற ஒரு வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் ஏன் இன்னமும் தாமதம்? ஏன் இன்னமும் இந்த கால தாமதம் என்று மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். ஆக எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த முயல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற CID-யாக இருக்கலாம், லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவாக இருக்கலாம், இன்னமும் விசாரணைகளை துரிதப்படுத்துவது மட்டுமல்லாமல் சட்டமாதிபர் திணைக்களம் அவர்களுடைய பக்கத்திலே இப்படியான வழக்குகளை இன்னமும் விரைவுபடுத்த, இது அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல ஆகிய தேவையான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அது நாமல் ராஜபக்சனுடைய வழக்கு சம்பந்தமான செய்தி. அதே போல இன்றைய தினம் உதயகம் மண்பில ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி நிறைய விடயங்களை அரசாங்கத்திற்கு சொல்லியிருக்கின்றார். அந்த விடயங்களையும் நாங்கள் மேலோட்டமாக பார்க்கலாம். அவர் குறிப்பிடுகின்றார் அவருடைய ஊடக சந்திப்பிலே முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன ஒரு விடயம் சொல்லியிருப்பதாகவும் அந்த விடயத்தை ஞாபகப்படுத்துகிறார். தற்போதைய அரசுக்கு என்ன சொல்கிறார் என்றால், JR ஜெயவர்தன அரசியலில் வெற்றி பெற வேண்டுமெனில் புத்த உடை அதாவது காவி உடையுடனும் மற்றும் சட்டத்தரணிகளுடைய கருப்பு கோட்டுடனும் ஆகிய இரு தரப்புடனும் மோதக்கூடாது என்று கூறியிருப்பதாக JR ஜெயவர்தன அப்படி கூறியிருக்கின்றாராம். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க JR ஜெயவர்தன கற்றுக் கொடுத்த இந்த அரசியல் பாடத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றார். JR ஜெயவர்தன அந்த காலத்திலே அப்படி சொன்னாராம், இந்த இலங்கையில் அரசியலில் இருக்கும் போது காவியுடையுடனும் கருப்பு கோட்டுடனும் நாங்கள் என்றுமே பகைத்து கொள்ளக்கூடாது, அப்படி பகைத்து கொண்டால் முன்னோக்கி செல்வது கடினம் என்று JR சொன்னாராம். ஆனால் தற்போதைய அரசாங்கம் மோதுவது இந்த இரண்டுடன் தானா? அவருக்கு ஏற்கனவே இதற்கு முன்பதாக நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். பௌத்த சமய சம்பந்தமாக இன்று தேரர்கள் நிராகரிக்கப்படுகின்றார்கள், அவமரியாதைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள், அவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள் இல்லை என்று ஒரு பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். ஆனால் அவர் என்னத்தான் அப்படி சொன்னாலும் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியோ அந்த அரசாங்கத்தில் ஏனையவர்களோ அவர்கள் மத வழிபாடு தலங்களுக்கு செல்கின்றார்கள். இந்த ஒரு வேலையும் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக புத்த சாசனத்தின் அடிப்படையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்கின்றார்கள், மரியாதை செலுத்துகிறார்கள். நேற்று கூட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கதிர்காம பெரஹரவில் கலந்து கொண்டிருந்தார். அங்கு கூட அவர் உரையாற்றியிருந்தார். அப்படி இருக்கும் போதும் இவர்களுக்கு என்ன தேவை என்றால் இந்த மதவாதம் இனவாதம் சம்பந்தமான கருத்துக்களை அப்படி விதைத்துக் கொண்டு இருந்தால்தான்
நாளை அதை வைத்து இவர்கள் சாதகமாக ஏதாவது செய்து கொள்ளலாம் என்ற திட்டத்தை தான் இவர்கள் இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் தொடர்ந்தும் உரையாற்றுகின்ற உதயகம்மன் பிள்ளை என்ன சொல்கிறார் என்றால், முதலில் அரசுக்கு ஆதரவாக இருந்த சில பௌத்த பிக்குகளுடனான உறவு பாதிக்கப்பட்டதாகவும் பின்னர் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மீது அரசாங்கம் தாக்குதல் நடத்துவதாகவும் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் உதயகம்மன் பிள்ளை. சட்டத்தரணிகள் சங்க தலைவருக்கு எதிராக தனிப்பட்ட அவதூறு பிரச்சாரம் நடத்தப்படுவதாகவும் இதனால் முழு சட்டத்தரணி சமூகமும் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் கூறுகிறார். இவரும் ஒரு சட்டத்தரணி. நேற்றைய பார் அசோசியேஷன் கூட்டத்திற்கு இவரும் சென்றிருந்தார். ஆனால் நிறைய சட்டத்தரணிகள் தனிப்பட்ட விதத்தில் நான் அவர்களுடன் பேசி இந்த விடயம் சம்பந்தமாக சில விடயங்களை கேட்டு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் தானே, அதற்காக தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டால் அவர்கள் கூறுவார்கள், இந்த கூட்டம் நல்ல விதமாக தான் நடந்தது. ஆனால் இந்த கூட்டத்தின் இறுதியிலே ஊடகங்கள் முன் சென்று கருத்து சொன்ன இந்த உதயகம்மன் பிள்ளை, தயாசிரி ஜெயசேகர், அஜித் பி பிரேரா, இந்த அரசியல் ரீதியானவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தின் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவையே அரசியல் ரீதியாக மாற்றிவிட்டார்கள். முக்கியமாக உதயகம்மன் பிள்ளை மீது பல பேர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். சட்டத்தரணிகள், இவரும் ஒரு சட்டத்தரணி, இவரெல்லாம் நீதிமன்றத்திற்கு வந்தாலே இவர் யாரும் கண்டு கொள்ள மாட்டார்களாம். அவ்வளவுக்கு ஒரு கீழ்த்தரமான செயற்பாடுகளில் ஈடுபடுவர் தான் உதயகம்மன் பிள்ளை என்று தமிழ் பேசும் ஒரு சட்டத்தரணி என்னிடம் தெரிவித்தார். இப்படியான நிறைய விடயங்கள் இருக்கின்றது. இருப்பினும் இவர்கள் இன்று அவர்கள்தான் எல்லாம் சரியாக செய்கின்றார்கள், இந்த சமூகத்தில் அவர்கள் பேசினால்தான் பிரச்சனைகள் தீரும் என்பதை போல தொடர்ந்தும் பேசி வருகின்றார்கள். ஆனால் அந்த பேச்சுக்களின் பின்னணியில் இனவாதம், மதவாதம், இப்படியான பல விடயங்கள் நேரடியாகவும் சரி மறைவும் சரி இருக்கத்தான் செய்கின்றது. அதேபோல் நேற்று தினம் இடம்பெற்ற சட்டத்தரணிகள் சங்க கூட்டம் சம்பந்தமாகவும் இவர் சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார். இந்த ஊடக சந்திப்பிலே அண்மையில் நடைபெற்ற சட்டத்தரணிகள் சங்க அவசர பொதுக்கூட்டத்தில் இதற்கு முன் அதிகபட்சமாக 2200 சட்டத்தரணிகள் மட்டுமே பங்கேற்று இருந்தனர். இம்முறை 3800க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கின்றார். அது முற்றிலும் ஒரு தவறான தகவல், போலியான தகவல் என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த அறையில், அதாவது அந்த கூட்டம் இடம்பெற்ற அந்த அரங்கிலே எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் நம்மிடம் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். நீங்களே சொல்லுங்கள், இந்த அரங்கிலே 3800 பேர் இருப்பார்களா? நீங்கள் பார்க்கின்ற புகைப்படம் இது நேற்றைய இந்த அவசர பொதுக்கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த அரங்கிலே 3800 பேர் இருப்பார்களா இந்த இடத்தில்? இது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதற்கான பதிலை நீங்களே சொல்லுங்கள். நிறைய பேர் முயற்சித்தார்கள். இந்த 26,000 பேர் வரை இருக்கின்ற சட்டத்தரணிகள் சங்கத்தில் 3800 பேர் நேற்றைய தினம் வருகை தந்ததாக சொல்லப்படுகின்றது. பாருங்கள், அது அவர்களுடைய ஒரு போலியான பொய்யான கதையாக இருக்கின்றது. அவை முறை 3800க்கும் அதிகமான சட்டத்தரணிகள் கலந்து கொண்டதாக தெரிவித்திருக்கின்றார். இது நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்கும் உறுதியான எச்சரிக்கை எனவும் சொல்லியிருக்கின்றார். மக்கள் மற்றும் எதிர்க்கட்சியின் கருத்துக்களை ஜனாதிபதி கவனிக்கவில்லை என்றும் முந்தைய ஜனாதிபதிகள் சமூகத்தின் கருத்துக்களை ஏற்று முடிவுகளை மாற்றி இருந்தாலும் தற்போதைய ஜனாதிபதி அப்படி செய்யவில்லை என்று விமர்சிக்கின்றனர். குறைந்தபட்சம் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளித்த மூத்த சட்டத்தரணிகளின் ஆலோசனையாவது கேட்க வேண்டும் என்றும் உதயகம்மன் பிள்ளை வலியுறுத்தி இருக்கின்றார். ஜே.ஆர். ஜெயவர்தனவிடம் பார்லிமெண்டத்தில் மிகப்பெரிய பெரும்பான்மை இருந்த போதும் தனது ஆட்சியின் இறுதியில் பாதுகாப்பு அச்சுறுத்தலால் சுதந்திரமாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது என கூறி அது போன்ற சூழ்நிலை மீண்டும் உருவாக்கக்கூடாது என்று உதயகம்மன் பிள்ளை எச்சரித்திருக்கின்றார். அப்படி என்றால் ஜனாதிபதி எங்கும் செல்ல முடியாத ஒரு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்க உதயகம்மன் பிள்ளை உட்பட தரப்பினர் தயாராகி வருவது தெளிவாக அப்பட்டமாக தெரிகின்றது. அதற்கான அந்த அந்த மனதில் இருக்கின்ற விடயங்களைத்தான் இவ்வாறான ஊடக சந்திப்பின் போது இவர்கள் அப்பப்போது வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதில் ஒன்று தான் இது. பாருங்கள், அவர் தெரிவித்திருக்கின்றார், ஜே.ஆர். ஜெயவர்தனவிடம் பார்லிமெண்டத்தில் மிகப்பெரிய பெரும்பான்மை இருந்த போதும் தனது ஆட்சியின் இறுதியில் பாதுகாப்பு அச்சுறுத்தலால் சுதந்திரமாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது என கூறி அது போன்ற ஒரு சூழ்நிலையை மீண்டும் உருவாகக்கூடாது என்று எச்சரித்திருக்கின்றார். ஆகவே ஏதோ இவர்கள் திட்டமிடுகின்றார்கள். தெரிந்த நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து கிடைத்த ஒரு சில தகவல்கள் என்னவென்றால், சில குழப்பங்களை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றார்கள். அண்மையில் தான் இந்தியாவிலே இந்த கோக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற ஒரு அமைப்பினர், இளைஞர்கள் குறிப்பாக அரசுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அதிலே கல்வி அமைச்சரும் பதவி விலகியிருந்தார். அப்படி மீண்டும் ஒரு போராட்டத்தை, அதாவது தன்னிச்சையாக சுயாதீனமாக மக்கள் விரும்பி வீதிக்கிறங்கி போராடுவதைப் போல ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி, ஆனால் இவர் முழுமையான அரசியல்
அடியாட்களை வைத்து ஒரு போராட்டத்தை நடத்தத்தான் முயற்சித்து வருவதாக ஒரு சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. எதிர்வரும் நாட்களில் நான் இருக்கின்றேன் நீதி அமைச்சர் அரசர் நாணயக்காரவை பதவியிலிருந்து விலக்குவதற்கு ஏற்கனவே இவர்கள் பல கூட்டங்கள் எல்லாம் அவசர கூட்டங்கள் எல்லாம் நடத்தியிருந்தார்கள். இனிவரும் நாட்களில் போராட்டங்களும் இடம்பெறலாம் என்று தான் அரசியல் வட்டாரங்களிலே பேசிக்கொள்ளப்படுகின்றது. அதையும் சொல்லி வைக்கின்றோம். ஆகவே உதயகம்மன் பிள்ளை இன்று அவர் நடத்திய இந்த ஊடக சந்திப்பிலே பேசிய அந்த விடயங்களையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். அதன் பொதுவாக உதயகம்மன் பிள்ளையுடைய செய்தியை நாங்கள் பிரதானமாக பார்க்க தேவையில்லை. ஆனால் இவருடைய இந்த ஊடக சந்திப்பில் பேசப்படுகின்ற விடயங்களில் ஆழமான கருத்துக்களை பார்த்தால் தான் தெரியும் ஏதோ எதிரொரு நாட்களில் நடக்கப் போகின்றது. அதற்கான எச்சரிக்கையை தான் இவர்கள் இந்த ஊடக சந்திப்பிலே அப்பப்போது தெளிவுபடுத்துகிறார்கள், வெளிப்படுத்துகிறார்கள். அதை முன்கூட்டியே சொல்லி ஒரு எச்சரிக்கையை செய்து வைப்பது நல்லது தானே. அதற்குத்தான் நாங்கள் இந்த மாதிரியான விடயங்களையும் உதயகம்மன் பிள்ளை போன்றவர்களுடைய அந்த ஊடகத்தையும் ஒரு செய்தியாக எடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள். ஒரு பக்கம் நாமல் ராஜபக்ச தன்னை கைது செய்வது அவ்வளவு சுலபமான விடயம் அல்ல, கைது செய்தாலும் நான் பயப்பட மாட்டேன், எல்லாம் அதுவாக நடக்கும் என்று ஒரு பக்கம் சவால் விட்டிருக்கிறார். மறுபக்கம் உதயகம்மன் பிள்ளை ஜனாதிபதி அவருடைய பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இந்த இரண்டு விடயங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் எழுதுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சி சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசி ஹருடன் நான் டில்ஷன் வின்சன். நன்றி, வணக்கம்.